ஓனர் விளையாடாதீங்க ஓனர். நம்ம ஏற்கனவே அந்த வசுந்தராட்டை ஏமாந்த மாதிரி இப்ப இந்த ஆள்கிட்ட ஏமாற போறோம். என்ன சொல்ற சத்யா நீ? ஓனர், இது வரைக்கும் சொக்கலிங்க சார் தானே நமக்கு இன்வெஸ்ட் பண்றதா நினைச்சிருந்தோம். ஆமா, அவர் தான் பண்றாரு. இல்ல ஓனர், இன்னொருத்தர் இருக்கிறார். ஆமா, ஏற்கனவே அன்னைக்கு வீட்ல சொன்னார்ல. ஓனர், அவருக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓனர், இந்த ஆள் சொக்கலிங்கத்தை நம்பாதீங்க ஓனர். அவர் சொக்கலிங்கம் கிடையாது, நமக்கு வந்து சிக்கலிங்கம். ஓனர், அவர் ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட தான் நமக்கு உதவி பண்றாருன்னு எனக்கு தோணுது ஓனர். அன்னைக்கே நினைச்சேன் ஓனர், யாரா அந்த ஆளு திடீர்னு வர்றான், திடீர்னு பணம் கொடுக்குறான், நல்ல மாதிரி பேசுறான்னு எனக்கு தோணுச்சு ஓனர். ஓனர், நம்ம ரோடா பேங்கா அலையும் போது எவனுமே நமக்கு வந்து உதவி பண்ணலையே. இப்ப இந்த ஆள் எதுக்கு வந்து உதவி பண்ணோம்? ஓனர், யோசிங்க ஓனர். சத்யா, நம்ம நிறைய தோத்துருக்கோம் சத்யா. நிறைய பேரால ஏமாத்தப்பட்டிருக்கோம். அதனாலதான் உனக்கு சொக்கலிங்க சார் மேல டவுட் வருது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் மாதிரி. அந்த கதை தான் உன் கதை. போ, வேலையை பாரு போ. சொக்கலிங்க சார் கூட இத்தனை நல்லா பழகிட்டு இருக்கோம். அவரு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நீ தப்பு தப்பாலாம் பேசாத, போ. ஓனர், முதல்ல அந்த வசுந்தரா தேவியை மீட் பண்ணோம்ல, அப்ப அவ பெரிய அக்யூஸ் நமக்கு தெரிஞ்சதா? நல்லவன் நினைச்சுதானே அவட்ட போனோம். அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது அவ சுயரூபம் என்னன்றது. ஓனர், அதே மாதிரி தான் இருந்தாலும் நினைக்கிறேன் ஓனர். ஏதோ ஒரு நல்ல டைமுக்காக வெயிட் பண்ணி நிற்கிறான், மாட்டினா அத்துருவான். அது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. சத்யா, போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. சொல்லுங்க ஓனர். சத்யா, எங்க இருக்க? போயிட்டியா? ஓனர், வந்துட்டேன் ஓனர். இப்பதான் சார் இறங்கி ரெஸ்டாரண்ட் உள்ள போயிருக்கிறாரு. அந்த இன்வெஸ்டர் யாருன்னு தெரிஞ்சுதா? அவர் கூட வந்தாரா? ஓனர், யாருன்னு தெரியல. இப்பதான் சொக்கலிங்க சார் உள்ளே போயிருக்கிறாரு. இனிமே தான் அந்த இன்வெஸ்டர் எக்ஸ் வரணும். வந்த உடனே அது யாருன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி, வைக்கிறேன். சத்யா சத்யா, என்ன ஓனர்? நீ கால் கட் பண்ணாத, நான் லைன்லயே இருக்கேன். சரி. ஓனர் ஓனர் ஓனர், ஒரு கார் ஒன்று வருது. இதுல தான் அந்த இன்வெஸ்டர் எக்ஸ் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி சரி, நீ கொஞ்சம் பாரு. சரி ஓனர். சத்யா சத்யா, நீ பாத்தியா? யாருன்னு தெரிஞ்சுதா? பேய் பார்த்த மாதிரி பயந்துகிட்டு இருக்க, சொல்லு. சத்யா சொல்லு, யார் அது? யாருன்னு தெரிஞ்சுச்சா? ஓனர், நம்ம மோசம் போயிட்டோம் ஓனர். ஓனர், அந்த வசுந்தரா தேவி தான் சொக்கலிங்க சார் மீட் பண்றதுக்குள்ள போயின்னு இருக்கிறா. போச்சு, எல்லாம் போச்சு. அவதான் அந்த இன்வெஸ்டர் நினைக்கிறேன் ஓனர். ஓனர், ஏதோ பெரிய திட்டத்தோட தான் உள்ள இறங்கி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மேடம், என் பேர் அஞ்சலி. நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கேன். ஹெல்ப் தேவை. நான் கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்றேன். தேங்க்யூ மேடம். உனக்கு டவுட் இருந்தா படிச்சுக்கோ அஞ்சலி. உங்க மேல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் இங்க வந்தது மன்னிப்பு கேட்கறதுக்கு. சைலண்ட் பார்ட்னரா இருக்கிறவ அன்னைக்கு எதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்? சின்ன பிளான் பண்றா. என்ன நடக்குதுங்க? சத்யா, நீ ஒண்ணு பண்ண. சத்யா,
இந்த ஆள் என்னத்துக்கு இங்கே வர்றான்? இவருக்கும் மகேஷுக்கும் என்ன சம்மந்தம்? சத்யா சத்யா கேக்குதா? சத்யா ஓனர் ஓனர் சொல்லுங்க சொல்லுங்க. சத்யா என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஓனர், இங்கே சிக்னல் கொஞ்சம் சரியில்லை அதான். சரி நீ அங்கே இரு, ஓகேவா? அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டு எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரியா? அவங்களுக்கு டவுட் வரக்கூடாது சத்யா, நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி ஓனர், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த மகேஷ் என்னத்துக்கு அங்கே போகணும்? என்ன சம்பந்தம்? சார் என்ன சார் இது? அந்த ஃபைல்ல 6 மாசமா தூசி கூட தட்டாம இருக்கீங்க. தொகுதியில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மக்கள் நம்ம கிட்ட வந்து ஒரு வேலையை கொண்டு வந்து கொடுத்தா எவ்வளவு சீக்கிரம் முடியணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க பார்க்கணும். சும்மா காரணமே இல்லாம வேலையை தள்ளி போடுறது, கமிஷன் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நான் தலைமை கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டி வரும். அதுக்கப்புறம் உங்க பொசிஷனே இருக்காது, பாத்துக்கோங்க. சார், நாம வந்து பப்ளிக் சர்வெண்ட். நாம அவங்களுக்கு சேவை செய்ய தான் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். கொஞ்சம் அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யுங்க ப்ளீஸ். என்ன வெற்றி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏங்க நீங்கள் ஒன்றும் சாப்பிடல? இன்னும் டைம் இருக்கே. டைம்லாம் கிடையாது, நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் தான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். எங்க காணும்? என்ன இது இவ்ளோ பெரிய கேரியர்? ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்தீங்களா? ஹலோ, சைலண்டாக இருங்க. மேலே இருக்க 2 அடுக்கு உங்களுக்கு, கீழே இருக்க 2 அடுக்கு உங்கள் வயிற்றுக்குள்ள இருக்க நம்ம குட்டி பாப்பாக்கு. ஏங்க, உங்களுக்கு யாருங்க இதெல்லாம் சொல்லித் தராங்க? யாருமே சொல்லித் தரல. சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான் சுயமாக யோசிப்பேன், நல்லாவே யோசிப்பேன். ஒரு கர்ப்பிணி பொண்ணு என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்து கொண்டாந்துருக்கேன். என்னது, நீங்க செஞ்சீங்களா? அத்தை பண்ணாங்க, பண்ணுறதை நான் பார்த்தேன், அதான் பார்த்துன்னு சொன்னேன். வெற்றி, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் சொல்லி கேட்கிறவர் அவரு. சார், நீங்க தானே அவருக்கு க்ளோஸா இருக்கீங்க. சார், அவர் சொன்ன மாதிரி நான் அஞ்சலி கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். எல்லா டாக்குமெண்ட்ஸும் திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்னை மிரட்டி வாங்கிட்டு போன என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்காம வச்சிருக்காரு சார். அது எல்லாமே முக்கியமான ஃபைல் சார்.